கட்டுமான துறையினருக்கு என்று சில சலுகைகளை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். பிரைவேட் கான்ட்ராக்டர்ஸ்க்கு வந்து இப்போ 18% ஜிஎஸ்டி வச்சிருக்கிறாங்க. அந்த 18% ஜிஎஸ்டியை வந்து ஒரு 5% ஜிஎஸ்டியை குறைச்சாங்கனாக்க கட்டுமான தொழில் இன்னும் சிறப்பாக இருக்குன்றது எங்களுடைய தாழ்மையான கருத்து. அஃபோர்டபுள் ஹவுசஸ், இப்போ அஃபோர்டபுள் ஹவுசஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 45 லட்ச ரூபா வரைக்கும் 1% டேக்ஸ் கொடுக்குறாங்க. இந்தியா ஃபுல்லாக யூனிஃபார்ம் ஸ்டாம்ப் டியூட்டி கேட்குறோம். இப்போ சில இடத்துல பார்த்தீங்கன்னா 4% இருக்கு, சில இடத்துல வந்து 8% இருக்கு, சில இடத்துல 9% இருக்கு. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு ஸ்டாம்ப் டியூட்டி இருக்குது. இதை இந்தியா ஃபுல்லாக ஒரே மாதிரி ஸ்டாம்ப் டியூட்டி இருந்தாச்சுன்னா மனை வாங்கும் மக்களுடைய தன்மை வந்து அதிகரிக்கும். இதனால மனைகளோட விலையும் குறையும் அப்படிங்கிறது எங்களோட கட்டுமானத்துறையோட எதிர்பார்ப்பு. இதையும் மத்திய அரசு செய்து தரும் சொல்லி நாங்கள் நம்புறோம். மத்திய அரசாங்கம் பட்ஜெட் அறிவிக்க இருக்கிறார்கள். அந்த பட்ஜெட்டில் விவசாயிகள் பயன்படுத்துகிற வேளாண்மை இயந்திரங்கள் அனைத்திற்குமே ஜிஎஸ்டி வரி விலக்கிலே இருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நாங்கள் மத்திய அரசாங்கத்திற்கு பல ஆண்டு காலமாக வைத்து வருகிறோம். அண்மையிலே குறைத்திருக்கிறார்கள். அந்த ஜிஎஸ்டியை முற்றிலுமாக நீக்க வேண்டும் என்கிற கோரிக்கையினை நாங்கள் மத்திய அரசாங்கத்திற்கு முன்வைக்கிறோம். அது மட்டுமல்லாமல் விவசாயிகள் பயன்படுத்துகிற ரசாயன உரங்கள் அனைத்துமே இன்றைக்கு விலை உயர்வாகத்தான் இருக்கிறது. விவசாயிகள் வாங்கி பயன்படுத்துவதற்கான சாத்தியக்கூறு இல்லாத சூழ்நிலை இருக்கிறது. ஆகவே ரசாயன உரங்களுக்கு வழங்குகிற மானியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும். அதிலும் குறிப்பாக பொட்டாஸ் உரம் வாங்குவது என்பது இன்றைக்கு குதிரை கொம்பாக இருக்கிறது. பொட்டாஸ் உரத்திற்கான மானியத்தையும் உயர்த்தி வழங்க வேண்டும். அரியலூர் மாவட்ட பகுதி ஜெயங்கொண்டம் கங்கைகொண்ட சோழபுரம் பகுதிக்கு மத்திய அரசு நிதியிலிருந்து ரயில்வே திட்டம் கொண்டு வர வேண்டும். எப்படி என்றால் கும்பகோணத்திலிருந்து ஜெயங்கொண்டம் வழியாக விருதாச்சலத்துக்கும், சிதம்பரத்திலிருந்து ஜெயங்கொண்டம், அரியலூர், பெரம்பலூர், நாமக்கலை இணைக்கும் வகையில் நம்ம ரயில் வழித்தடத்தை உருவாக்கி அதற்கான நிதியை இந்த பட்ஜெட்டிலே அறிவிக்க வேண்டும். இப்படி அறிவித்தால் பெங்களூருக்கு செல்வதற்கும் சென்னைக்கு செல்வதற்கும் தஞ்சை மாவட்டம், அரியலூர் மாவட்டம், கடலூர் மாவட்டம் மற்றும் காரைக்கால் பகுதியில் இருந்து செல்லும் மக்களுக்கு இது வசதியாக அமையும் என்று எதிர்பார்க்கிறோம். இந்தியாவிலேயே உற்பத்தியாகும் சிறு தொழில்களுக்கு வரி சலுகை அளிக்க வேண்டும். மல்டிநேஷனல் கம்பெனி பெரிய அளவிலே உற்பத்தி செய்து அவர்கள் லாபம் பார்க்கிறார்கள். எங்களை போன்ற சிறு தொழில் செய்கின்ற நாங்கள் இன்று நலிவுற்ற நிலையில் இருக்கின்றோம். ஏனென்றால் ஒரே மாதிரியான வரி விதிப்பு இதற்கு மிகவும் அத்தியாவசியமாக உள்ளது. எனவே இந்திய அரசு நமக்கு தெளிவாக டேர்ன்ஓவர் அடிப்படையில் இந்த டேர்ன்ஓவருக்கு இந்த வரி என்று விதித்தீர்களே ஆனால் எங்களை போன்ற சிறு தொழில் வியாபாரிகள் மிகவும் மகிழ்ச்சி அடைவதோடு மட்டுமல்லாமல் உற்பத்தியை பெருக்கி நிறைய வேலை வாய்ப்புகளை கொடுப்பதற்கு எங்களுக்கு மிகவும் நன்றாக இருக்கும். நான் வந்து ஒரு 10-15 வருஷமா அந்த சிறு தொழில் பண்ணிட்டு இருக்கேன். அப்பெல்லாம் வந்து வரி இல்லாமல் இருந்தது எங்களுக்கு. இந்த ஜிஎஸ்டிக்கு முன்னாடி ரஸ்கு தொழிலுக்கு இப்போ வரி போட்டுட்டாங்க. இன்புட்டு எங்களுக்கு கிடைக்கல. மொத்தமாக எங்களுடைய லாபம் எல்லாமே டேக்ஸாக கட்ட வேண்டியதாக இருக்குது. அதனால் கொஞ்சம் எனக்கு அந்த முன்னாடி இருந்த மாதிரி எங்களுடைய சிறு தொழிலுக்கு வரி இல்லாமல் 0% கொடுத்தாங்கன்னா எனக்கு கொஞ்சம் சௌரியமாக இருக்கும். என்ன மாதிரி சிறு தொழில் பண்ணுறவங்களுக்கு